எங்கேயும் மந்த வட்டிக்கு போக வேண்டாம், டிஜிட்டல் எக்கனாமி நோக்கி வரணுங்கிறதுனாலதான் இந்த மாதிரி பேங்க்ஸ்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தது. இப்ப இந்த கோல்டு லோன் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்தி கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இல்ல. இது வந்து பல ஆண்டுகளா இது போயிட்டு இருக்கிற விஷயம் தான் இந்த கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும். ஸோ பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டி என்னுடைய பிரின்சிபலை கட்டுறதுக்கான டைம் லிமிட் அப்படிங்கறத மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா இது ஒரு சொல்யூஷனா இருக்கும்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரைவேட் பாரோவர்ஸ் கிட்ட அந்த மாதிரி நம்ம பிரைவேட் லெண்டர்ஸ் கிட்ட நம்ம போனோம்னா அவங்க அந்த 12வது மாசம் முடிஞ்ச உடனே நேரா ஆப்ஷன்ல போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ ஒரு விதத்துல மக்களும் எங்கிருந்தாவது பணத்தை புரட்டி கொண்டு போய் நகையை காப்பாத்துறவங்களும் இருக்காங்க, இல்ல நகை போனா போட்டோன்னு விடுற தலைக்கு மேல போச்சுன்னா ஓகே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணி என்னுடைய நகையுமே நான் காப்பாத்தி எனக்கு கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தேன்னா இது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனா இருக்கும். அண்ட் நீங்க சொல்லும் போது சொன்னீங்க நான் வட்டி நல்ல ஒரு ரெவென்யூவா இருக்கு பேங்க்குக்கு அப்படின்னு. இப்ப இந்த வட்டி ரெவென்யூவா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் ஒரு சின்ன கேப் இருக்கு. சோ இப்ப இது வட்டி ரெவென்யூவா இருக்குன்னு சொல்லும்போது வட்டிங்கிறது எனக்கு கேஷா உள்ள இன்ஃப்ளோ வந்தாதான் இப்ப பேங்க் பொறுத்த வரைக்கும் இது அசெட் சேஃபா இருக்கு. கண்டிப்பா அந்த வட்டிக்கு சேர்த்து அந்த கோல்டு சம்பாதிச்சிருக்கே தவிர ஆக்சுவலா பணம்ங்கிறது உள்ள வரவே இல்லை. அதனாலதான் ஆர்பிஐ இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸை கொண்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கிறோமோ இந்த வட்டி கலெக்ஷனை நான் மாசமோ இல்ல குவார்டர்லியோ நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கான கேஷ் ஃப்ளோவும் உள்ள வரும், அசெட்டும் சேஃபா இருக்கும், நம்மளுக்குமே நம்மளோட கோல்டு சேஃபா இருக்கும். இது ஒரு ப்ராப்பர் எக்கானமி க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இப்ப நீங்க சொல்ற மாதிரி வட்டியை மாசம் மாசம் கட்டிட்டேன்னா எனக்கு சிக்கல் வராதா? ரெவென்யூவல் பண்ணிக்கலாமா 1 இயர் கழிச்சு? இப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஆர்பிஐ கொண்டு வரணும். இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கிடையாது. இது புல்லட் லோன் தான். பட் புல்லட் லோன்னு சொல்றோமே தவிர நீங்க அதுல பணம் போடக்கூடாது கட்டக்கூடாதுன்ற ரெகுலேஷன் இல்லை. ஸோ இப்ப நம்ம ப்ராப்பரா நம்மளுடைய லோனை பிளான் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி ஒரு இஎம்ஐ தான் நம்ம கட்டுவோமோ அந்த மாதிரி நம்மளே ஒரு பிளான் பண்ணி இப்ப 10 லட்சம் ரூபாய்னா நம்மளுக்கு இன்னைக்கே தெரியும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எவ்வளவு கட்டணுங்கிறது. அதை என்னால மொத்தமா கட்ட முடியாதுன்னு போது மாசம் மாசம் நான் கொஞ்சமா கட்டி கரெக்டா எனக்கு பர்டன் இல்லாம பாத்துக்கலாம். அது பர்சனல் ஃபினான்ஷியல் பிளானிங். பட் அதை மீறியும் இப்ப சப்போஸ் நான் என்னோட நகையை வித்து ஒரு வீடு வாங்கியிருக்கேன், அவர் எனக்கு வீடு லோன் எல்லாம் வாங்கினேன், கடைசியில பத்தாததுக்கு கொஞ்சம் கொண்டு போய் நகையை வச்சேன்னா எனக்கு அப்போ என்னோட இஎம்ஐக்கு பிளான் பண்ணியிருப்பேன். அப்புறம் புது வீடு கட்டணும்னா நமக்கு அதுக்கு தகுந்த பர்சனல் லோனு செலவுகள் நிறைய இருக்கும். ஸோ என்னோட ப்ரையாரிட்டி என்ன ஆயிருது, ஃபர்ஸ்ட் வீட்டு லோன் இஎம்ஐ, அப்புறம் பர்சனல் லோன். இதுக்கு கிரெடிட் கார்டு எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அது 3வது, ஏன்னா அது வட்டி ஏகப்பட்டதா போகுது. அப்போ எனக்கு கோல்டு லோன்ங்கிறது 4th ப்ரையாரிட்டி ஆயிருது. அங்கதான் நான் ஆக்சுவலி வட்டி கட்டாம இருக்கேன். ஏன்னா எனக்கு கேஷ் ஃப்ளோ இல்லை. இன்னைக்கு இருக்கிறதுல இந்த 3 லோனை மேனேஜ் பண்றதுக்கு தான் என்கிட்ட கேஷ் ஃப்ளோ இருக்கு. அன்பிளான்டு வந்த செலவுகளுக்கு தான் நான் இந்த கோல்டு லோன் வச்சிருக்கேன்.